க்ரஷ். நம்ம எல்லாருக்குமே க்ரஷ் இருக்கும். ஸ்கூல், காலேஜ், செலிபிரிட்டி க்ரஷ்னு என்ன வேணா இருக்கலாம். அவங்க லைக் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவங்க க்ரஷை பத்தி கேட்டீங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க. நீங்க அவள் ஒரு தேவதை பேசிக்கலி பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதுதான் வந்து சொல்லுவாங்க யாரு கேட்டாலும். லைக் அதுவே அவங்கள நம்ம பார்த்தோம்னா எதுடா ஒன்னும் பெருசா இல்லடா, லைக் ஒன்றும் ஸ்பெஷலா இல்லையே, எல்லாம் நார்மலா தானே இருக்காங்க, எதுக்கு இவங்க அப்படி சொல்றாங்கன்னு தோணும். பட் இது உங்க க்ரஷ் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என் க்ரஷ் எல்லாம் வேற, இவன் மாதிரிலாம் இல்ல, இவ்வளவு மாதிரிலாம் இல்ல, பர்ஃபெக்ட். அதேதான் அவங்களுக்கு சொல்றாங்க. பேசிக்கலி நம்ம மூளை வந்து லைக் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க க்ரஷ் வந்து அந்த மாதிரி தான், அவங்க உண்மையா அவங்க சொல்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்றாங்க. பட் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். அது ஏன் நடக்குதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஒய் க்ரஷ் மேக்ஸ் யூ டெலூஷனல். கதை கேட்க ரெடியாடா. நம்மளாம் க்ரஷ் வந்து என்ன பண்ணுவோம், அவங்க இன்ஸ்டா போயிட்டு ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க எப்போ ஆன்லைனுக்கு வராங்க, எப்போ ஆன்லைனுக்கு போட்டு போறாங்க, எப்போ நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, என்ன அனுப்புறாங்க, ஒரு மெசேஜ் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நாங்க வந்து ஹிம் அனுப்பிச்சிருப்பாங்க, HMM 4 MM வச்சிருக்கான், நம்மள பிடிச்சிருக்குதா அவளுக்கு, பிடிச்சிருக்குதா அவனுக்கு அப்படி ப்ரோ. அது வெறும் தான், அது ஒன்றும் மெசேஜ்லாம் இல்லை. இது மாதிரி ஓவர் பிக் பண்ண ஆரம்பிச்சிடும். சொல்றது சின்ன சின்ன விஷயத்தையும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, நீ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், நம்ம வந்து பச்சை கலர் ட்ரௌசர் போட்டிருக்கோம், இது லவ் தான். ட்ரெயின்ல நிக்க விட்டு லவ் தானே உன் கண்ணில் நான் பாரு, அது லவ் தான். ஆனா எனக்கு இது வேண்டாம். லைக் க்ரஷ் கூட சேர்ந்தவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க க்ரஷ்ஷா இருந்துட்டு ஒன்னா சேர்ந்தவங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க எப்படி லாஸ்ட்ல முடிஞ்சிருக்குன்னு. டசன் என் வெல் ராசா. Trust me, doesn't end well. Crush is just a lack of information அப்படின்னு சொல்லலாம். மீம் பண்ணி பார்த்துருவீங்க, உண்மைதான் அது. என் ஃப்ரெண்டு ஒரு லிவிங் ப்ரூஃப் அதுக்கு. நான் அடி வாங்குறேன். லைக் என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மேலே க்ரஷ் வருதுல்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளை என்ன பண்ணோம்னா எல்லா அந்த பேட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க வந்து தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க, இப்படிதான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு சிம்பிளா, ஒரு லைக் காமெடியாவே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம மூளை வந்து ஓவர் எக்ஸாகரேட் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளும் அதுக்கு வந்து ஃபாலோ ஆயிடும். இட்ஸ் ஜஸ்ட் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். இதுவே நீங்க அவங்ககிட்ட க்ளோஸா இருந்தீங்கன்னா, அவங்க சர்க்கிள்ல இருந்தீங்கன்னா, இந்த மேஜிக்கே டிசப்பேர் ஆயிடும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டிசப்பேர் ஆயிடும். ஓகே, இவங்களும் நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவரா எக்ஸாகரேட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு பெடஸ்டல் வச்சிருவோம், தூக்கிட்டு போய் இங்க வச்சிருவோம். நான் தான் ஊரோட டாப்ல வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வச்சிருவோம். பட் இல்லை. ஸோ க்ரஷ் வந்து க்ரஷ்ஷாக இருக்க வரைக்கும் பிரச்சனை. பட் எப்போ நீங்கள் வந்து க்ரஷ் பின்னாடி ஓகே பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் வந்து கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, லைக் அந்த இதுவும் மீறி நான் சொல்கிறத மீறி என் க்ரஷ் பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதான் நடக்கும். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் க்ரஷ் கரெக்டாக நீங்கள் அப்போ தான் ஒருத்தர் மேலே க்ரஷ் வந்துருக்கும். நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஒரு மெசேஜையும் டீகோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சின்னதாக அவங்க ஏதோ ஒன்று சொன்னா கூட அவ்வளோ சந்தோஷம் வரும். பட் எல்லாமே உங்கள் மூளை காட்டுற வித்து தான். அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் இக்னோர் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு அந்த டைமில் கண்ணுக்கு தெரியாது, போக போக தெரியும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து லைக் நீங்கள் வந்து எப்படியோ பேசி திறமை உங்களுக்கு கேம் இருந்ததுன்னா எப்படியோ பேசி க்ளோஸ் ஆகிருப்பீங்க. லைட்டாக லைக் க்ளோஸ் ஆனவொடனே அந்த டைமில் நல்லா பேசுறதுன்னு நினைப்பீங்க. லைக் இருக்காது. அந்த டைம் நான் ஓரளவுக்கு பேசிட்டு டக்குன்னு நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்க. ஒரு கேப் உண்டாகும். கேப் உண்டாகினோடனே நீங்களும் லைக் ஓகே சரி தூர் இப்படி சொல்லிட்டு லைட்டாக விலகி போயிட்டு இருப்பீங்க. விலகி போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தேர்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அப்போ தான் திரும்பி ரீகனெக்ட் ஆவீங்க. ரீகனெக்ட் ஆகிட்டு ஒன்று நீங்களே பேசுவீங்க, இல்லை அவங்களே வந்து பேசுவாங்க. என்ன ஆகுனா, அந்த டைமில் நீங்கள் பேசி க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் ஆகிட்டு ரெண்டுத்துல ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. ஒன்று எதிர் ஜெண்டரில் இருக்கவங்க வந்து எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுறாங்க. அவ்வளோதான், அந்த இடத்துலயே உங்கள் க்ரஷ் முடிஞ்சு, உங்கள் கனவுல முடிஞ்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு ஆள் இல்லை. சப்போஸ் அவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சு, நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டீங்க. போனவனே அங்கே தான் சம்பவம் ஆரம்பிக்குது. ரிலேஷன்ஷிப் போனவனே நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே அவங்க சொன்னாங்களே அந்த ஜோக்லாம், நீங்கள் முன்னே சிரிச்சிருப்பீங்க அந்த ஜோக்லாம். அப்போ அவங்க ஜோக் சொன்னால் என்னடா ஜோக் இது, அவங்க லைக் க்ரஷ்ஷாக இருக்கும்போது பண்ண விஷயம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். நான் நினச்ச ஆள் வேற, இவன் இருக்கிற ஆள் வேற அப்படின்னு நம்மளுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா நான் சொன்னேன் முன்னே, நம்ம பிரெயின் வந்து நம்மளை ஏமாத்திரும். இவங்க தப்புலாம் நம்மளுக்கு முன்னே காட்டவே காட்டுறது. போக போக தான் அவங்க தப்புலாம் காட்டும். ப்ராப்ளம் என்னன்னா, லைக் சீரியஸாக ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாருக்குமே ஃப்ளாஸ் இருக்குது. நம்ம யாருக்குமே ஃப்ளாஸ் இல்லாமல் இல்லை. இது இந்த க்ரஷ்ல எல்லாமே லைக் ஒரு ஃபேண்டசின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இமேஜினேஷனை வந்து அவங்க மேலே திணிக்கிறோம். நம்ம ஒரு பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம ஓன் ஃபேண்டசி அவங்க மேலே போட்டுட்டு அவங்க தூரத்தில் இருக்கனால அவங்க எப்படி நம்மளுக்கு தெரியாது.
நம்ம ஓன் ஃபேண்டஸியை போட்டு இதுக்கு அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுறோம். நம்ம ப்ரெஷர் பண்ணி அவங்க கூட போய் சேர்ந்துருன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த டைமில் வந்து நீங்கள் ஒன்றா இருக்க டைமில் வந்து அவங்க தப்பு இல்லை, அது நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க இருக்காது. அது வந்து உங்கள் தப்பு, உங்கள் ஃபேண்டசி தானே. ஸோ அந்த இடத்துலையே ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக அது வந்து டசன் எண்ட் வெல் மோஸ்ட்லி ஆஸ் ஃபார் ஐ நோ. ஸோ அதனால தான் சொல்கிறேன், க்ரஷஸ் ஆர் டேஞ்சர்ஸ் ஃபார் லைஃப். க்ரஷ் உங்கள் யாருக்காச்சும் உங்கள் மேலே லைக் க்ரஷ் இருந்துச்சுன்னா டோன்ட் டாக் டு தெம். ஓகே, இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.